கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இப்ப இந்த சம்மனை தொடர்ந்து அவர் என்றைக்கு ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? என்ன நிலவரம்? 2000 கோடி போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்து DR சிறையில் அடைத்துள்ளனர். இது தொடர்பான விசாரணையை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில இதற்கிடையே இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர். குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு இடங்கள்ல, அதாவது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது நண்பரான இயக்குனர் அமீர் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்கள்ல தீவிரமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்த நிலையில இந்த பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணத்தை அடிப்படையாக வைத்து யார் யாரெல்லாம் இது பின்புலமாக இருக்கிறது என்பது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே DR சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜாஃபர் சாதிக்கிடம் 3 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்த நிலையில அந்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்து நேற்று அவரது மனைவி ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமீனாவிடம் சுமார் 6 மணி நேரங்களாக தனியார் அறையில் வைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்து அந்த வீடியோ பதிவையும் செய்திருந்தனர். இந்த நிலையில ஏற்கனவே அடிப்படையாக வைத்து ஒவ்வொருவருக்கா அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில இன்று காலை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்துல அவரது ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் சலீம் ஆஜராகுமாறு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சம்மன் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் இன்று காலை ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அவரிடம் தீவிரமாக விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக அவர் வாங்கப்பட்டுள்ள சொத்துக்கள் எவ்வளவு, வங்கி பரிவர்த்தனை எவ்வளவு என்பது தொடர்பான விவரங்களை இவரிடம் கேட்டு பெற்று இருப்பதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி சாலம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.